விசேடமாக இன்றைக்கு தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை மறுபடியும் பூதகரமாக வெடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கும். நேற்று அண்மையில் இவர்கள் சம்பள நிர்ணய சபையோடு கூடி பேசி 1700 ரூபாய் சம்பளம் தருவதாக கூறப்படுகின்றது. உண்மையிலேயே 1700 ரூபாய் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. தோட்ட தொழிலாளருடைய கோரிக்கை என்ன? விசேடமாக இன்றைக்கு சாதாரண ஒரு மேசன் பாஸ் கைக்கூலியாக வேலை செய்கின்றவரும் கூட இன்றைக்கி 3000 ரூபாய் 3500 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்கின்ற போது இந்த நாட்டிற்காக 200 வருடங்களாக மாடாய் உழைத்து ஊடாய் தேய்ந்து இன்னைக்கு சூப்பி எறியப்பட்ட மாங்கொட்டைகள் ஆட்டம் வீசி எறியப்பட்ட மக்கள் வேறு யாருமல்ல தோட்ட தொழிலாளர்களாக சகல வழிகளிலும் இன்றைக்கு பின்தள்ளப்பட்ட மக்களாக இருக்கின்றார். பொருளாதார நெருக்கடி என்பது உண்மையிலேயே பாரிய ஒரு சுமையாக மாறி இருக்கின்றது. பாரான சுமையான இருக்கின்ற போது இன்றைக்கு அங்களுடைய மக்களுடைய கோரிக்கை தாங்களுக்கு குறைந்த பட்சம் 2000 ரூபாயாவது சம்பளம் வேண்டும் என கூறுகின்றார். அவ்வாறு கூறுகின்ற பொழுது அந்த மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஒரு சில தொழிற்சங்க முட்டிக்காசுக்காரர்கள் பாட்டனும் மக்களை ஏமாற்றினான், அப்பனும் ஏமாற்றினான், மாமனும் ஏமாற்றினான், மச்சானும் ஏமாற்றினான், இன்னைக்கு பேரனும் ஏமாற்றுகின்ற ஒரு பரிதாபகரமான நிலைமைக்கு இன்றைக்கு தோட்ட தொழிலாளர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் போராடி நான் எனது முயற்சியின் கீழ் பெற்றுக் கொடுத்தேன் 1700 ரூபாய். யாருமே எங்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தோட்ட தொழிலாளர்கள் என்பது இன்னமும் கூட இந்த நாட்டுக்கு அந்நிய செலவாணியை பெற்றுக் கொடுப்பதற்கு உழைப்பாலும் உதிரத்தாலும் வியர்வையாலும் இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்கின்ற மக்கள். அதனால் அவர்களுடைய தொடர்ச்சியான போராட்டம் ஒன்று இருக்கின்றது. தாங்களுடைய சம்பள உயர்வு தேவை, தாங்களுடைய அதாவது வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற ஊதியம் தேவை என்கின்ற கோரிக்கை அவர்களிடம் இருக்கின்றது. அந்த கோரிக்கை எவ்வாறு இருக்கின்ற போது இன்றைக்கு 1350 ரூபாய் சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக கூறுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு பெண் தொழிலாளி 20 கிலோ தேயிலை பறிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். மேலதிகமாக பறிக்கின்ற 1 கிலோவுக்கு 50 ரூபாய் தருவதாக கூறுகின்றார்கள். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், மலேக வரலாற்று முழுவதுமே எடுத்து பார்க்கின்ற பொழுது மலேக மக்களை இவ்வாறு தேர்தல் காலங்களில் அல்லது இந்த சம்பள உயர்வு பிரச்சனையின் போது மக்களை ஏமாற்றியது வரலாறாக இருக்கின்றது. அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கா கடந்த மே தின கூட்டத்திலே கூறினார், தோட்ட தொழிலாளிக்கு 1700 ரூபாய் சம்பளம் தருகின்றேன். கடந்த வாரம் அவரிடம் கேட்கின்ற பொழுது நான் அப்படி சொல்லவில்லை என்று கூறுகின்றார். அவ்வாறு மக்களை மடையர்களாக அல்லது மக்களை ஆடு மாடுகள் என நினைக்கின்ற நெஞ்சத்தில் ஈரமில்லாத ஒரு ஜனாதிபதியே இன்றைக்கு எங்களுக்கு இருக்கின்றார். அந்த ஜனாதிபதி என்பது தோட்ட தொழிலாளர்களுடைய பசியா வேதனையா துன்பமா எதுவும் தெரியாத நபராகவே இருக்கின்றார். அந்த நபர்களோடு சேர்ந்து கொண்டு எங்களோட பாரம்பரியதாக என அழைக்கப்படுகின்ற தொழிற்சங்கங்கள் அனைத்துமே அவருடைய காலை மாத்திரம் நக்கி பிழைப்பது அல்லது அமைச்சு பதவிகளுக்கு, எலும்பு துண்டுகளுக்கு அல்லது ஆளுநர் பதவிகளுக்கு சோரம் போகின்ற நபர்களாகவே மாறியிருக்கின்றார்களே தவிர எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இலங்கைக்கு வந்து 200 வருடங்கள் கடந்து விட்ட போதிலும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்களை செய்யாத போது அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய சொகுசு வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தோட்ட தொழிலாளர்களை மீண்டும் ஒரு ஏமாற்றுக்கு தயாராகியிருக்கின்றார்கள். தோட்ட தொழிலாளர்களை இந்த தேர்தல் கால சித்து விளையாட்டுகளில் மூலமாக ஏமாற்றி தோட்ட தொழிலாளர்களுடைய வாக்குகளை பறிப்பது எப்படி என்கின்ற செயற்பாடே இன்றைக்கு மேலோங்கி இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், தோட்டங்களில் இருக்கின்ற இளைஞர்கள் இன்றைக்கு அங்கு இருக்கின்ற புத்திஜீவிகள், அங்கு இருக்கின்ற ஆசிரியர்கள்
அதே போன்று இந்த பிரச்சனை சம்பந்தமாக கூறுநூல் மக்கள் அனைவருமே இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் தொடர்பாக ஆழமாக சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதனால் இன்றைக்கு பாரம்பரிய தொழிற்சங்க தலைவர்களுக்கு, பாட்டன் பூட்டன் பேரன்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம். அதே போன்று ரணில் விக்ரமசிங்காவோடு கூடி குழாவி கொண்டிருக்கின்றவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம். சஜித் பிரேமதாசோவோடும் கை கோர்த்து கொண்டிருக்கின்ற நபர்களுக்கும் சொல்லுகின்றோம். நீங்கள் எல்லோருமே கடந்த காலங்களிலிருந்து தமிழ் மக்களை பகடை காய்களாட்டம் பயன்படுத்தி இருக்கின்றீர்கள். இம்முறை மக்கள் இன்றைக்கு புதிய முடிவினை எடுத்து உங்களை பகடை காய்களாக மாற்றுவதற்கு ஏதுவான நடவடிக்கையினை எதிர்வரும் 21ஆம் தேதி தோட்டத் தொழிலாளர்கள் எடுப்பார்கள் என்பது மாத்திரம் உண்மை.